ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்த்துருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சின்ன சப்போர்ட்டுன்னு தாங்க. இன்றைக்கி என்ன படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, ஸோ எஸ் காய்ஸ், இன்னைக்கு கருப்பு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தை பற்றி சொல்லணுன்னா, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்ல முடியாது. நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டெம்ப்ளேட் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. அதை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காப்புல. ஸோ படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு சாமி படம். அதே நேரத்தில் இந்த படத்தோட ஸ்டோரி எதை மாதிரி எனக்கு பார்க்கும்போது தோணுச்சுன்னா, அந்த சியான் விக்ரம் அவர்கள் நடித்து கந்தசாமின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அதே டெம்ப்ளேட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. குறைகளை கடிதமாக எழுதி வைக்க சாமி வந்து அந்த குறைகளை நிறைவேற்றுற மாதிரி அதை இங்கே டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வேண்டிக்கிட்டு வேண்டுதலை நினச்சிக்கிட்டு மிளகாய் அடித்து கருப்பசாமிக்கு பூசினா கருப்பசாமி நேரில் வந்து தண்டனை கொடுக்குறாரு. இதான் அதோட மெயின் ஸ்டோரி. அதை விட முக்கால்வாசி படம் இது கோர்ட்டில் மூவ் ஆகுது. அதில் வந்து எப்படி காசு கருப்பு பணமோ, இதில் வந்து கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இழுபறி அதை வச்சு கோராக செஞ்சுருக்காங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு அந்த ஸ்டோரியை எடுத்திருக்காங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் மிரட்டிட்டாங்க. சொல்லப்போனால் சூர்யா படங்கிறத மறந்து ஆர்ஜே பாலாஜி படம்ன்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது அவரோட பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங்கும். ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில் என்ன மாதிரி நம்ம சூர்யா அவர்களோட ஆக்டிங் செத்தர டாப்பில் குறையே இல்லை. சும்மா டூயல் ரோலுங்க. ஒரு வக்கீல் அப்புறம் கருப்பசாமி ரெண்டுமே சூர்யா அவர்கள் தான். ஸோ ரெண்டு கேரக்டரும் மனுஷன் பிரிச்சுட்டாப்புல. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர், ஆனால் அவர் கொஞ்சம் மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தாங்க படம் பார்க்கும்போது இருக்குது. ஸோ இந்த படத்தோட விஷுவல் அவ்வளோத்துக்கு ட்ரீட் கொடுத்தோம், மியூசிக் கொஞ்சம் அதுக்கு ஈடு கொடுக்க முடியலை. இதுக்கு முன்னாடி 2 வீரக்கருப்புன்னு சொல்லி மலேசியன் படம் ஒன்று வந்துச்சு. அதில் கூட அந்த பாட்டுகளை கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு வைபாக இருக்கும். ஸோ அந்த பாட்டுகளை கேட்டுட்டு இந்த பாட்டை கேட்கும்போது கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ மேபி அவரோட அடுத்தடுத்த படத்தில் அதை டெவலப் பண்ணலாம். ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, யாரோட ஒப்பீனியன் கேட்காம போய் நீங்கள் பிளாங்காக படத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட். அப்படி இப்படின்னு எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணாது. ஸோ வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். அப்புறம் என்ன, நன்றி, வணக்கம், பாய்.